அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் தான் விளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் என்னென்ன ஃபுட் செஞ்சேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வெரைட்டி. காலையில் லைட்டாக வந்து ஒரு கொஞ்சம் கிரேப்ஸ், ஒரு பியர், ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளை, இதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டேன் லைட்டாக. அப்புறம் ஒரு 11 AM வந்து ஃப்ரெஷ்ஷாக நுங்கு கிடச்சிச்சு. ஸோ கோகோனட் மில்க் வச்சு ஒரு நுங்கு ஜூஸ் சாப்பிட்டாச்சு, நல்லா சில்லுன்னு. இன்றைக்கி ஃபுல்லாகவே கோகோனட் மில்க் ரெசிபி தான். தென் மதியம் லஞ்சுக்கு தேங்காய் பால் சோறு, தேங்காய் பால் மீன் குழம்பு, தேங்காய் பால் புளி ஊற்றின மீன் குழம்பு, அப்புறம் கோலா மீன் உருண்டை. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக கோலா மீன் கிடச்சிச்சு. தேங்காய் பால் ரைஸுக்கு புழுங்கல் அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 6 கப் தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கணும். மல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம், நிறைய போட்டாலும் நல்ல ஃப்ளேவர் எடுக்கும். பச்சை மிளகா, அப்புறம் தேங்காய் பால். தயிர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து ஒரு 3 டம்ளர் வந்து நல்ல திக்கான பாலும், அதுக்கப்புறம் செகண்டாக எடுப்போம்ல கொஞ்சம் தண்ணியாக, அந்த பாலை வந்து ஒரு 3 டம்ளரும் ஊற்றிக்கணும். மொத்தம் 6 டம்ளர். தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்ச அரிசியை இப்போ சேர்க்கணும். கொதிலாம் வர வேணாம், உடனே சேர்த்துடலாம், அப்போ தான் அது தெரியாமல் இருக்கும். போட்டு ஒரு 20 நிமிஷத்தில் தம் போட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். நான் வந்து ஷார்ட்டாக எடிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து தேங்காய் பால் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கணும். அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பழுத்த தக்காளியாக போட்டுக்கணும். அப்புறம் மீன் குழம்பு மசாலா. இதில் என்ன இருக்குன்னா மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய். இப்போ வந்து ஒரு சின்ன பேனில் வந்து கொஞ்சம் ஆயிலும் எண்ணெயும் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, ஆல்ரெடி நம்ம அந்த குழம்புலையும் போட்டிருக்கோம், இதுலேயும் போடணும், தாளிக்கிறதுலேயும் போடணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மல்லிக்கீரை போட்டு நல்லா ஒரு சாட்டை கொடுத்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்சர் தூக்கி அதில் ஊற்றிட்டு அப்படியே கொதிக்க விட வேண்டியதுதான். தேங்காய் பால் சோறுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு. இதில் வந்து மாங்காய் புளிப்பு கம்மியாக உள்ள மாங்காய் போடணும். இந்த மாங்காய் வந்து புளிக்காது, பச்சரிசி மாங்காய்ன்னு சொல்லுவாங்க. தோலெல்லாம் எடுத்துகிட்டு பீல் பண்ணி போட வேண்டியதுதான், சின்ன சின்னதாக கட் பண்ணி போட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இது வந்து கோலா மீன். வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். புளி இல்லாத தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து புளி ஊற்றின மீன் குழம்பு. புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சு புளி தண்ணி எடுத்துக்கணும். அதில் ஒரு நல்ல பழுத்த தக்காளி, அப்புறம் ஒரு வெங்காயம், 4லேருந்து 5 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப. அப்புறம் வந்து இதில் தேங்காய் யூஸ் பண்ணக்கூட தேங்காய் பால். அப்புறம் வந்து அதே மீன் குழம்பு மசாலா தான், சேம். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம்.
இந்த மசாலா என்னென்ன இருக்குன்னா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அவ்வளோதான் சேர்த்து அரைச்சிருக்காங்க. இது ஹோம்மேட் மசாலா. இப்போ வந்து ஒரு சட்டியில் வந்து எண்ணெய், கருவடகம், அப்புறம் வெங்காயம், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை 2 கொத்து. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை ஊற்றிட வேண்டியதான். சேம் தேவையான அளவு உப்பு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் மாங்காய், இதுலேயும் வந்து புளிப்பு கம்மியாக உள்ள மாங்காய் போட்டுக்கோங்க, ஆல்ரெடி புளி ஊற்றுனதுனால. இப்போ மீன் ஒரு 2-3 பீஸ் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா ரெடி ஆகிடும். இப்போ வந்து கோலா மீன் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபிஷ்ஷை நல்லா கழுவிட்டு தண்ணியில் இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி எடுக்கணும். வெந்ததுக்கப்புறம் அதில் உள்ள முள்ளெல்லாம் தனியாக பீல் பண்ணி எடுக்கணும். முள்ளை தனியாக எடுக்கணும், ஃப்ளெஷ்ஷை தனியாக எடுக்கணும். அதில் சின்ன சின்ன முள் இருக்கும், அதே எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சைடில் உள்ளது வெறும் ஃப்ளெஷ்ஷு மட்டும்தான் இருக்கணும். கோலா மீனில் நல்லா எடுத்துடலாம். சைடில் உள்ள முள்ளையும் நடுவில் உள்ள முள் எல்லாத்தையும் எடுத்துடணும். இப்போ நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மீனை மட்டும் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 சின்ன சைஸ் வெங்காயம், 2 பல்லாரி வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம். சின்ன வெங்காயமாக இருந்தால் 5 போட்டுக்கோங்க. அப்புறம் பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன். தேங்காய் வந்து ஒரு ஆஃப் மூடியில் அப்புறம் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் வெங்காயம், பெப்பர் பவுடர், மல்லிக்கீரை, சீரகத்தூள், கருவேப்பிலை, சீரகத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள். ஆல்ரெடி அதில் மிளகாய் போட்டிருக்கோம், இதில் கம்மியாக போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இதுலேயுமே நீங்கள் சின்ன சின்னதாக பச்சை மிளகாய் கட் பண்ணி போடலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கலாம், நல்லா நைஸாக அரைக்கணும். பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி இதில் போடணும். சின்ன வெங்காயமாக இருந்தால் 5லேருந்து ஒரு 10 வரைக்கும் போடலாம். பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 2-3 போட்டாலே போதும். இப்போ நல்லா பரட்டி எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். நீங்கள் கரெக்டாக அரைச்சிருந்தீங்கன்னா லூஸாக இல்லாமல் இருக்கும். அப்படி லூஸாக ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கடல மாவு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு வந்ததுக்கப்புறம் ரவுண்டாக போட வேண்டியதுதான். சும்மா ரவுண்டாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். இது ஒரு வேவுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஆல்ரெடி வெந்த மீன் தானே. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் கம்மியாக ஊற்றினா போதும். நான் நான்ஸ்டிக்கில் செய்கிறேன், நீங்கள் இரும்பு தவாலையும் பண்ணலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், லைக் தட். இது மாதிரி இப்போ எடுத்துடலாம். எல்லாத்தையும் ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளார வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ் லவர்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான லன்ச் மெனு வந்து தேங்காய் பால் சோறு, புளி இல்லாத தேங்காய் பால் மீன் குழம்பு, அப்புறம் புளி ஊற்றின தேங்காய் பால் மீன் குழம்பு, அப்புறம் கோலா மீன் உருண்டை. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். லன்ச் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஈவினிங் மைல்டு ஈவினிங்கில்
சுட வடை, ஒரு காஃபியோட அந்த ஈவினிங் முடிஞ்சிச்சு. வடை சூப்பராக இருந்துச்சு, நாங்களே செஞ்சோம். வடையோட ரெசிபி ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான டே இன் மை லைஃப்பில் மார்னிங் டு ஈவினிங் சுட சுட வடையோட சுட சுட காஃபி வச்சு இந்த விளாக் முடிஞ்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். Thanks for watching.